ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு விச் வாட்ச் அனிமோட செகண்ட் எபிசோட பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்டோடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். சரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோடுக்குள்ளார போயிடலாம். குட் மார்னிங் மொயி, நம்மளுடைய லிவிங் டுகெதர்ல இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மார்னிங். இது கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ ரூமை விட்டு வெளியில வரதுக்கு முன்னாடி எப்பயும் உன்னுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா. நீயும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் நான் ஒரு பையன், நீ ஒரு பொண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளரே யோசிக்க ஆரம்பிச்சாரா. ஒருவேளை என்னை பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆயிட்டு ரொமான்டிக் டென்ஷன் ஆயிட்டு இருப்பானோ. இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு, அவன் ஒரு பையன் ஆச்சு, அதனால என்ன வேணும்னாலும் நடக்கும்னு சொல்லிட்டு தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இவ அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஸ்கூல் என்ட்ரன்ஸ் செரிமோனி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா நான் நினைச்ச மாதிரி என்னுடைய ரொமான்டிக்கான வாழ்க்கை இதுக்கப்புறம் தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு, ஓ மொய் இங்க வா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தான் இருக்கும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவோ இவ இப்படியே பண்ணிட்டு இருந்தானா பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு செரிமோனி எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அவ ஹீரோயினும் என்ன இதுதான் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப்பான்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ நிக்கோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, அப்படியே உள்ளுக்குள்ளரே என்ன எங்களுடைய லவ் கன்ஃபெஷனை பத்தி தான் பேச போறானா. சரி நீ என்னவோ பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்னு கேட்க நம்ம ஹீரோவோ கிளாஸ்ல உன்னுடைய செல்ஃப் இன்ட்ரோவா கொடுக்க சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீ ஒரு விச்சு உன்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியும்னு நீ சொல்லவே கூடாதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்ல அப்படியே சீனை கட் பண்ணா அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் வந்துட்டு என்னுடைய பேரு மக்வா யூரி, எனக்கு மான்வா படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி கொஞ்ச நேரம் பில்டப்பை கொடுத்துட்டு இப்ப நான் ரேண்டமா ஒரு சிலருடைய பேரை சொல்றேன், அந்த பேர் வரவங்க எழுந்து உங்களை பத்தின இன்ட்ரோவா கொடுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ ஒரு விச்சுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளாரியே இவளுக்கு நான் சொல்ற விஷயம் பிடிக்காம இருந்தாலும் வேற வழி கிடையாது, ஏன்னா இவ ஒரு விச்சுன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அது ரொம்ப ஆபத்தாயிடும். அது மட்டும் இல்லாம இவளுக்கு இது மூலியமா பெரிய பிரச்சனை கூட வரப்போறதா என்னுடைய அப்பா சொல்லியிருக்காரு. அதனால ஒரு ஃபெமிலியரா நான் எப்பயும் இவளை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டீச்சரோ மத்தவங்கள பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அவனுங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ என்னவோ நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. அதுல தப்பாகவும் அவனுடைய பென்சிலை எடுத்து இரேசரை யூஸ் பண்ணி அழிக்கலான்னு போக அது புட்டுக்கிட்டு போயிட்டுது. என்னடா இது மொய்க்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா, இவன் ஏதோ பயத்துல வேற இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப நான் என்னுடைய ஸ்பெல்ல பயன்படுத்தி இரேசரை பெருசாக்கி ஹீரோ கிட்ட இருந்து பாராட்டு வாங்கலான்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்படியே அவளுடைய ஸ்பெல் மூலியமா என்னென்னலாம் பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பிக் அவுட்னு சொல்லிட்டு ஸ்பெல்ல பயன்படுத்த அது மிஸ்டேக் ஆகி அவனுடைய முடியல பட்டுடுது. ஐயையோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது யாருன்னா நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இருக்க. கிளாஸ் டீச்சர் கரெக்டா பாத்துறாங்க என்ன இங்க நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நான் மானுவா படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய இமேஜினேஷனா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்களோ அதை அப்படியே சீரியஸா எடுத்துக்காம விட்டுறாங்க. திரும்ப நம்ம ஹீரோயின் அவளுடைய ஸ்பெல்ல பயன்படுத்த நம்ம ஹீரோவுடைய தலையே பெருசாயிடுது. திரும்ப கிளாஸ் டீச்சர் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பா இது எல்லாம் மான்வா படிச்சதுனால தான் என்னுடைய கண்ணுக்கு ஒரு இல்லூஷனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு போலன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் திரும்ப அவளுடைய மேஜிக்கை பயன்படுத்த நம்ம ஹீரோவுடைய கைய பெருசாயிடுது. அப்படியே அடுத்தது நம்ம ஹீரோவுடைய பேரை தான் சொல்றாங்க. என்ன என்னுடைய கை பெருசாயிடுச்சு, கண்டிப்பா இதுக்கெல்லாம் அவதான் காரணமா இருக்கும், எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன பண்ணி வச்சிருக்க. ஏய் இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, எதுக்காக இவன் இப்படி நடந்துட்டு இருக்கான், ஐயோ எனக்கு எதுக்காக இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, இது மூலயமா என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயத்திலயும் பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாது, என்னுடைய ஹைஸ்கூல் லைஃபே இதோட முடிய போகுது, இது எல்லாம் உன்னுடைய தப்பு தானே, சீக்கிரமா உன்னுடைய ஸ்பெல்ல ரிவர்ஸ் பண்ணு. சரி நம்மளுடைய கிளாஸ்லயும் யூனிக்குமான டேலண்ட் இருக்கிற ஒருத்தன் இருக்கான் போல இருக்கு, சரி நீ உக்காரு. அடுத்ததா யாரா கூப்பிடலாம், யாரா இருக்கும் அது, அடுத்தது நிக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அது நான் தானே சொல்லிட்டு அவளுடைய ஸ்பெல்ல அவ மேலேயே பயன்படுத்தவும் அவ அப்படியே பெருசா மாறிடுறா. என்ன இவ ஒரு டைட்டனான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க. என்னுடைய பேரு நிக்கோ வகாட்சுகி, நான்
ஒரு விட்ச். நம்ம ஹீரோவோ மொத நாளிலேயே நான் போட்ட பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கிளாஸ் டீச்சரும் நிக்க ஒரு விட்ச்ன்றத அவங்க அம்மா ஆல்ரெடி எங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. அதனால நீங்க யாரும் எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோ நிக்கோவா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட, அந்த இடத்துக்கு 2 பொண்ணுங்க வந்துட்டு, நிக்கோ நாங்க போறவே இல்ல டின்னர் சாப்பிட்டு போலான்னு இருக்கோம். எங்க கூட வரியான்னு கேட்க, நம்ம ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்கவும், நீ போயிட்டு வான்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்படியே அவங்களும் ஹோட்டலுக்கு போலான்னு வந்துகிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு 3 பேர் வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கண்டுக்காம போகவும், ஒரு நிமிஷம் இருன்னு சொல்ல, உன்ன மாதிரி லூசருக்குலாம் என்னுடைய டைமை நான் வீணாக்க விரும்பலன்னு சொல்ல, அவனுங்களுக்கு ஒரே அசிங்கமாயிடுது. அப்படியே அவங்கள உள்ளார உட்காந்துக்கிட்டு மாத்தி மாத்தி அவங்கள பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோயினும் நீ எப்படி இவ கூட ஃப்ரெண்டா என்னன்னு கேட்க, நான் எப்பயும் என்னுடைய கிளாஸ்ல தனியா உட்காந்துக்கிட்டு புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படிதான் ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இவ வந்து என் கூட டின்னர் சாப்பிடறதுக்கு வரையான்னு கூப்பிட்டா. நானும் சரின்னு சொல்லிட்டு அவ கூடயே போயிட்டா. அதுல இருந்து தான் நாங்க பேச ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டா மாறிட்டோம். அதை விட்டு தள்ளு நிக்கோ, உன் கூட ஹாட்டான ஒருத்தன் இருக்கானே அவன் யாரு? ஓ, நீ மோய பத்தி பேசுறியா? அவன் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. என்ன சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்? ஆனா அவன்கிட்ட போறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேக்குறியே, அதுக்கு பேரு டேட்டிங் இல்லாம வேற என்னன்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் நாங்க ஒண்ணு டேட்டிங் எல்லாம் பண்ணலன்னு சொல்ல, அதுக்கு அவளும் நீங்க 2 பேரும் அப்புறம் எதுக்காக ஒன்னா வீட்டுக்கு போறீங்க, ஒன்னா வரீங்கன்னு கேட்க, ஏன்னா நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கன்னு சொல்ல, அவளுக்கு பயங்கரமா கடுப்பாயிடுது. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மள கண்டுக்காம போயிருப்பாங்க, அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு அவனுங்க 3 பேரும் சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணும் நீங்க 2 பேரும் டேட்டிங் இல்லைன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்டு தேவை, அவன் கொஞ்சம் கூலா இருக்கான், அவன்கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு இருக்க, சரின்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். யாருடா நீன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போக, நம்ம ஹீரோ அவனுங்க எல்லாரையும் பிடிச்சு பொழந்துடுறான். அவளுக்குன்னு எப்படியோ புதுசா ஃப்ரெண்ட்ஸுங்க இப்பதான் கிடைச்சிருக்காங்க, அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் உங்களை விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில வர, நம்ம ஹீரோயினு அங்க நம்ம ஹீரோ உக்காந்துகிட்டு இருக்கிறத பாத்தர்றா. பட் ஆனா தலை சரியா தெரியாதனால ஒண்ணு கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறா. அப்படியே அடுத்த நாள் எல்லாரும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு உன்னுடைய மேஜிக்கை பயன்படுத்தி எதனா பண்ணுன்னு சொல்ல, என்னால எல்லா மேஜிக்குமே செய்ய முடியும், நான் இப்ப உங்களுக்காக கிராவிட்டியை ஷிஃப்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவளுடைய கிராவிட்டி மேஜிக்கை பயன்படுத்த நம்ம கிளாஸ் டீச்சர் கரெக்டா உள்ளார வரவும் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன, நான் இன்ஃபினிட்டி கேசலுக்குள்ளார மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூட நாக்கிமி என்ன இன்ஃபினிட்டி கேசலுக்கு கடத்திக்கிட்டு போயிட்டோம்னு நினைச்சேன், ஆனா அப்படி எல்லாம் இல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா கிளாஸ்ல எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்ல, ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஓகேன்னுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிளாஸோடைய ஃபர்ஸ்ட் பீரியட் இன்னைக்கு ஃப்ரீன்ற மாதிரி சொல்லவும், நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டோ நம்ம எல்லாரும் நிக்கோடைய மேஜிக்கை பயன்படுத்தி ஜாலியா விளையாடலான்னு சொல்லற, ஆமா நம்ம எல்லாரும் நிக்கோடைய மேஜிக்கை பயன்படுத்தி பறக்கலான்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோ இல்ல மேஜிக் என்ன ஃபன்னு நினைச்சீங்களா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அவங்க கூட கிளம்பி வந்துறான். எல்லாரும் இந்த சர்க்கிளுக்குள்ளரே இருங்க, நான் என்னுடைய மேஜிக்கை பயன்படுத்தி உங்களை பறக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளுடைய மேஜிக்கை பயன்படுத்தி எல்லாரையும் பறக்க வைக்க, நான் பறந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருக்க, நம்ம கிளாஸ் டீச்சரும் நம்மளால அதெல்லாம் பறக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோ இதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் என்னால முடியுதுன்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரக் அந்த இடத்துக்கு வரவும் நீங்க அங்க போயிட்டு வண்டியா பார்க் பண்ணுங்கன்னு சொல்ல, அவன் தெரியாதனமா அந்த வட்டத்துக்குள்ளார எடுத்துக்கிட்டு வர அந்த ட்ரக் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ, எனக்கு என்ன ஆச்சு, அவ்வளவுதான் போச்சு, என்னுடைய சோலி முடிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ கரெக்டா போய் அந்த ட்ரக்கை பிடிச்சறான். அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏய் டிரைவர், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா இங்க என்ன நடந்துச்சு? ஆமா, இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற விதமா அது எல்லாம் என்னுடையதுன்னு சொல்றதுக்கு போறப்ப நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்திட்டு, நான் பார்க்க ஒரு ஹியூமன் மாதிரி இருப்பேன், ஆனா நான் நார்மலானவன் கிடையாது அப்படின்னு சொல்ல, வா நீ ரொம்ப அமேசிங்கான ஆளு, சூப்பர்டா, நீ ரொம்ப கூலான ஆளுன்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்ன இவங்க என்ன பார்த்து பயப்படுவாங்கன்னு நினைச்சா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோவே ஷாக் ஆயிடுறான். அட இதுல ஷாக் ஆகுறதுல என்ன விஷயம் இருக்கு, நம்ம கூட விச் இருக்கா, விச்சோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒரு ஓகரா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவனுங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளாரே கிளாஸ் 3ல இருக்கிறவனுங்களுடைய தலைக்குள்ளார ஒண்ணுமே இல்ல போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ
ஹீரோவும் அந்த ஸ்கூல் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு, "டேய் நிக்கோ கிட்ட சொல்லி என்னுடைய லெஃப்ட் ஐய ரைட் ஐ சைடு ஷிஃப்ட் பண்ண சொல்றான்னு சொல்லு." இன்னொருத்தனும், "எனக்கும் அந்த ஓகிரேவுடைய ஸ்ட்ரென்த்த வர வைக்க ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு இருக்க." நம்ம ஹீரோவும், "என்னடா இவனுங்க எல்லாம் ரொம்ப வியர்டா நடந்துட்டு இருக்கானுங்கன்னு" உள்ளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஃப்ரீயா இருக்கிற அந்த லைக் பட்டனையும், சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆளு குடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் போட போற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவுல பார்க்குறேன். See you guys.